UPM எனப்படும் மலேசியா புத்ரா பல்கலைக்கழகத்தில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி 3 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியருக்கு காயம் ஏற்படுத்தியதற்காக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பஸ் ஓட்டுநருக்கு 7 நாட்கள் சிறை தண்டனையும் 8000 ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்பட்டது. 44 வயதான முகமது அமீர் பஸ்ருடீன் அபராத தொகையை செலுத்த தவறினாள். கூடுதலாக 7 மாத சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மஜிஸ்ட்ரேட் நூர் நஸ்தாஷா மோத்தாருடீன் உத்தரவிட்டார். பொதுமக்களுக்கு ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதாக அமீர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதிய மணி 12:18க்கு ஜலான் பெர்சியாரான் யூனிவர்சிட்டி ஒன்றில் UPMல் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42 ஒன்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். அலட்சியத்துடனும் மிகவும் வேகமாகவும் மற்றும் ஆபத்தான முறையில் ஓட்டுநர் பஸ் ஓட்டியதில் அந்த பஸ் ஒரு மரத்தில் மோதியதில் 3 சிறார்களும் ஒரு ஆசிரியரும் காயமடைந்ததால் அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என இதற்கு முன் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நூராயின் ஷஃபிகின் முமாரோசி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். 30 மாணவர்கள் மற்றும் உடன் சென்ற 5 ஆசிரியர்கள் பயணம் செய்த பஸ் ஒரு சாக்லேட் தொழிற்சாலையில் இருந்து சிர்டாங் மேவ் விவசாய கண்காட்சி நிலையத்தில் உள்ள பிராணிகள் பூங்காவை நோக்கி சென்றபோது விபத்துக்குள்ளானது. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ்